அனைவருக்கும் வணக்கம். நான் வேலூர் NKR. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஊழலுக்கு எதிராக அண்ணா ஹசாரே கூட உண்ணாவிரதம் இருந்து பல போராட்டங்களை, பல நிகழ்வுகளை, பல மக்களை திரட்டி. அனைவருக்கும் வணக்கம். நான் வேலூர் NKR. அண்ணா ஹசாரே நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது நடந்த ஊழல்களை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டி உண்ணாவிரதம் இருந்து தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வழியில் காந்தி வழியில் காந்தி பேருள்ள தலைவர்கள் இருக்கக்கூடிய கட்சியே ஆட்சியிலிருந்து அகற்றி பாஜக ஆட்சியில் அமர வைக்கிறதுக்கு மறைமுகமாக வேலை செய்ததாக சொல்லப்படுறவர். அவருடைய சிசிய பிள்ளை தான் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால். அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாருக்குமே தெரியுங்க. ஆம் ஆத்மி அப்படின்ற ஒரு கட்சி இந்த ஒரு போராட்டங்கள்லேருந்து, உண்ணாவிரத போராட்டங்கள், ஊழல் எதிர்ப்பு போராட்டங்கள்லேருந்து ஒரு இயக்கமாக, அதுக்கப்புறம் அரசியல் கட்சியாகி உலகத்திலேயே முக்கியமான மிகப்பெரிய நாடான இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டுடைய தலைநகரை டெல்லியை கைப்பற்றி மாநில ஆட்சியில் உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நபர்னு வச்சுக்கங்களேன். ஆம் ஆத்மி அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை ஆட்சி கட்டில் ஏற்றுற அளவுக்கு அவருடைய உழைப்பு அசாத்தியமானது. எந்த ஊழலுக்கு எதிராக கட்சி தொடங்கி எந்த கட்சிக்கு எதிராக கட்சி தொடங்கினாரோ அதே கட்சியோடவே 2024 கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரைக்கும் அவர் தள்ளப்பட்டார். காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மதுபான ஊழல் அப்படின்றது அரசு இந்த கொள்கையில் ஊழல் பண்ணியிருக்கு. அதனால் மணீஷ் சிசோடியாவை கைது பண்ணி உள்ளே வச்சாங்க. அதற்கு பிறகு முதலமைச்சரான அரவிந்த் கெஜ்ரிவாலையும் உள்ளே வச்சாங்க. 2024 பொது தேர்தல்களில் பிரச்சாரங்களுக்கு அவர் சில நாட்கள் பெயிலில் விட்டாங்க. அதற்கு பிறகு இப்பொழுது மாநில தேர்தலில் அவர் போட்டியிட்டு அவருடைய கட்சி ஆட்சியை இழந்தது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஏன்ப்பா இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க? தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்ன பிரச்சனை இதனால் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் இதே நிலைமை வருமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இன்றைக்கி எழுந்திருக்கு. ஏன்னா சமீபத்தில் சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வருக்கும் அதே போன்ற ஒரு நிலைமையில் அதே டாஸ்மாக், அதாவது மதுபானம் அப்படின்ற ஒரு விஷயம் சம்பந்தமாக ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்காரு. தமிழ்நாட்டிலையும் அதற்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாஸ்மாகில் அதே மதுபானம், அதில் சில சோதனைகள் அமலாக்கத்துறையால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே முடிச்சு போடுற மாதிரி ஒரு பேட்டியையும் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கார். அண்ணாமலை அவர்கள் பேசுகிறதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துகிட்டு பேசணுமா அப்படின்ற உங்களுடைய கேள்வி நல்லா இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் உளவுத்துறையோ இல்லை அமலாக்கத்துறையோ இல்லை உள்துறையோ தேசிய அளவில் இருக்கக்கூடிய பல துறைகள் அண்ணாமலை அவர்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் கேட்டு பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி அவர் பேசக்கூடிய விஷயங்கள் சாதாரண விஷயங்கள் நம்ம எடுத்துக்கக்கூடிய இடத்துல இல்லை. அதுவும் இந்த மாதிரியான ரைடு சம்பந்தமாக நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது. ஏன்னா இன்றைக்கி ரைடு அமலாக்கத்துறை கிட்டத்தட்ட 4 நாட்களாக நடத்தி முடிச்சிருக்காங்க. ஒரே நாளில் 25 இடங்களில் அவங்களுடைய சோதனைகளை தொடங்கினாங்க. தமிழ்நாட்டில் எங்கெங்கே தொடங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய டாஸ்மாக் நிறுவனம் இல்லையா, அதனுடைய தலைமை அலுவலகம் எக்மோரில் சென்னையில் இருக்குது. அங்கே அது மட்டும் இல்லாமல் திமுகவுக்கு நெருக்கமான 3 டிஸ்டிலரிஸ், அதாவது இந்த டாஸ்மாக்கு சரக்கு சப்ளை பண்ணுற இண்டஸ்ட்ரி. இந்த 3 இண்டஸ்ட்ரிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அக்கார்டு டிஸ்டிலரிஸ் அண்ட் பெவரேஜஸ், அண்ட் தென் SNJ. SNJ சிறப்பான ஒரு கம்பெனி, அதை நம்ம பின்னாடி பேசுவோம். அண்ட் தென் கால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3வது பாண்டிச்சேரியை சேர்ந்தவருடைய கம்பெனி. இந்த 3 கம்பெனி, அதாவது டிஸ்டிலரிஸ் இண்டஸ்ட்ரீஸில் ரைட் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இதுக்கு சம்மந்தப்பட்ட அவர்களுடைய வீட்டிலையும் அலுவலகங்கள்லையும் 25 இடங்களில் இந்த சோதனையானது நடந்துட்டு இருந்தது. அந்த சோதனையை ஒட்டி இப்போது பல ஃபைனான்சியர்கள், ரியல் எஸ்டேட் அதிபர்கள், தொழிலதிபர்கள் வீட்லேயும் இடி ரைடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த ரைட்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நடந்தது இல்லையா டாஸ்மாக் சம்மந்தமான அந்த ரைட்ஸ் நடந்தது இல்லையா, அதில் சில லூப் ஹோல்ஸ் கிடைச்சிது, அதில் கொஞ்சம் லீடு கிடைச்சிது, சில டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிது. அதன் பேஸ் பண்ணி இங்கே வந்திருக்கோன்ட்டு அமலாக்கத்துறை உள்ளே வருது அப்படின்னாலே இங்கே பணம் சட்டவிரோதமாக பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படின்றதுல எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனோ இல்லை ஏதோ ஒரு செய்தியோ வந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் இந்த ரைடெல்லாம் போய்கிட்டு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் பாமரத்தனமாக சொல்லணும் அப்படின்னா, பாஜக திமுகவை பழி வாங்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்குது அப்படின்னும் எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்தாலும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதையே தான் டெல்லிக்கும் பேசணும். அங்கே என்ன நடந்ததுன்றது இவ்வளோ நேரம் நான் பேசிட்டேன். சத்தீஸ்கரில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, அதையும் பேசிட்டேன். தமிழ்நாட்டில் நடக்குமா நடக்காதுன்றதை நம்ம காலப்போக்கில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இந்த டாஸ்மாக்குக்கும்
இந்த டிஸ்டிலரிஸ்க்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்ன சம்மந்தம்? இந்த ரைடில் முதலமைச்சர் எப்படி மாட்ட போகிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். மொதல் விஷயம், இந்த டாஸ்மாக் எப்படி இயங்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்த டிஸ்டிலரிஸ், அதாவது இந்த கம்பெனியிலேருந்து தயாரிக்கப்படக்கூடிய மதுவானது நேரடியாக விற்பனைக்கு வராது. டாஸ்மாக் அப்படின்ற ஒரு தமிழ்நாடு அரசினுடைய ஒரு துறைக்கு, ஒரு குடோனுக்கோ எங்கேயோ வந்து போகணும். அங்கேருந்து தான் அவுட்லெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆகணும். ஆனால் இவங்களுடைய சந்தேகம் என்னென்னா, நேரடியாக தொழிற்சாலையிலிருந்து அவுட்லெட்டுக்கு அரசுக்கு கணக்கில் வராமல் நேரடியாக பொதுமக்களுக்கு விற்பனைக்கு வருது. அப்படி போகும் பட்சத்தில் இந்த டாஸ்மாகில் ஒரு பாட்டிலுக்கு விதிக்கப்படுற வரி அப்படின்றது மற்ற எல்லா பொருட்களையும் விட பல மடங்கு அதிகம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு 200 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு சரக்கானது, குவார்ட்டரானது கிட்டத்தட்ட 150 ரூபாய் வரைக்கும் வரி மட்டுமே போகுது. 50 ரூபாயில் 20 ரூபாய் இதர செலவுகளும், 30 ரூபாய் அது தயாரிக்கும் செலவும் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். 150 ரூபாய் ஒரு பாட்டிலுக்கு வந்து வருமானம் வர வேண்டியது அரசுக்கு. இந்த வருவாய் இழப்பு நேரடியாக யாருடைய பாக்கெட்டுக்கோ போகுது அப்படின்றத இந்த ஒரு விசாரணையின் ஆரம்ப புள்ளியாக வச்சுக்கிறாங்க. இந்த ஆரம்ப புள்ளி இன்னைக்கு ரைடு நடத்திக்கிட்டு இருக்க அமலாக்கத்துறையோ, இல்லை பாஜகவை சேர்ந்த மாநில தலைவர் அண்ணாமலையோ, இல்லை நானோ இங்கே சொல்லலை. 2021 திமுக ஆட்சிக்கு வந்த உடனே மதிப்பிற்குரிய அன்றைய நிதி அமைச்சர் திரு பிடிஆர் அவர்கள் சட்டசபையில் இந்த ஃபர்னிச்சரை போட்டு உடைச்சார். டாஸ்மாகில் நமக்கு வர வேண்டிய வருமானங்கள் பெரிதான ஏதோ ஒரு ஓட்டையில் ஒழுகிக்கிட்டே போகுது, அது எங்கே போகுதுன்னு தெரியல, அதை சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். நமக்கு வர்றது ஒரு பங்கு தான், இன்னும் பெரும் பங்கு வெளியே போகுது, லீக் ஆகுது அப்படின்றத இன்றைக்கி சட்டசபையில் உடைச்சாப்புல. இது மிகப்பெரிய ஊழலாக இருக்குது, இதை கண்டிப்பாக வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார். அதை அவர் அதிமுக ஆட்சியில் நடந்ததாக குறிப்பிட்டு சொல்ல வந்தவர். அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்களே பயந்து போய் இவனை வச்சா நமக்கு கல்லா கட்டாது போல் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரோ, இல்லை பையனை பற்றியும் மருமகனை பற்றியும் 30,000 கோடி 60,000 கோடின்னு ஒரு ஆடியோ வந்தது பாருங்க, அதை நினைச்சாரோன்னு தெரியல. நல்ல மனுஷனை தூக்கி ஒரு உருப்படாத துறையில் போட்டுட்டார். சரி, ஓகே, அது வேற ஒரு டாபிக். இப்படிப்பட்ட இந்த ஒரு சூழ்நிலையில் இங்கே நடந்திருக்கக்கூடிய ரைடுகள் ஏன் இந்த 3 டிஸ்டிலரிஸ், மிடாஸ்னு ஒரு டிஸ்டிலரிஸ் வந்து ப்ராப்ளமாக இருந்தது அதிமுக பீரியடில். யாருதுரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்னம்மா அவர்களுடைய சம்பந்தமுடைய ஒரு ஆலை. அந்த ஆலையை பற்றி நீங்கள் ஏன் பேசலை அப்படின்னா, இன்றைக்கி திமுக ஆட்சியில் திமுகவுக்கு க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் தானேங்க, திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் தானேங்க ஆட்சிக்கு ஏதாவது அடுத்த செலவுக்கோ தேர்தல் செலவுக்கோ ஏதாவது கொடுப்பாங்க. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்க ஆளுங்களுக்கு கொடுப்பாங்க, அதே மாதிரி இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க ஆளுக்கு கொடுக்குறாங்க. சரி, ஓகே, இப்போ இந்த டிஸ்டிலரிஸ்க்கு வரும். ஃபஸ்ட்டு டிஸ்டிலரி அக்காடு. யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவினுடைய கலைஞரால் பெரிதும் போற்றப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு பட்டப்பேர் கூட சொல்லுவார், நம்மாழ்வார். திமுகவின் நம்மாழ்வார் ஜெகத் ரட்சகன் அவர்களுடைய டிஸ்டிலரிஸ் தான் இந்த அக்காட் டிஸ்டிலரிஸ். இதில் நம்ம வேறு எதுவும் சொல்ல வேண்டியதே இல்லை, உங்களுக்கே தெரியும். அவர் இன்னைக்கு எம்பி, முன்னாள் எம்பி, இன்றைய எம்பி, திமுகவின் முக்கிய பிரமுகர் ஜெகத் ரட்சகன் அவர்கள். அவருடைய சொத்து மதிப்பு என்ன, முதலீடுகள் என்ன, இது எல்லாமே என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு அண்ணாமலை விட்டார்ல, அதில் முக்கிய நபர் இதுதான். டிஎம்கே ஃபைல்ஸில் அது சொத்து பதிவு பட்டியல், ஊழல் பட்டியல்னு சும்மா சொன்னார். அந்த ஃபைல்ஸில் முக்கியமான நபராக இருந்தவர், டாப் மோஸ்ட் பணக்காரர்களில் ஒரு நபர். அவருடைய டிஸ்டிலரிஸ். இதில் நம்ம பெருசாக வேறு எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. அடுத்து அப்படியே எஸ்என்ஜேவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ், ஏன்னா மஞ்சா சட்டை போட்டதுனால சென்னை சூப்பர் கிங்ஸ் சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்காதீங்க. கடந்த சில ஐபிஎல்களாக எஸ்என்ஜேவுடைய லோகோ போட்ட டிஷர்ட்ஸ் இல்லாத எந்த ஒரு சென்னை டிஷர்ட்ஸையும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா அவங்க ஸ்பான்சர்ட். இதை தமிழ்நாட்டின் இன்றைய துணை முதல்வர், விளையாட்டுத்துறை அமைச்சர், எம்எல்ஏ, முதல்வருடைய மகன், திமுகவின் அடுத்த முதல்வர், எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம், சின்னவர், பெரியவர், மூத்தவர், அண்ணன் உதயநிதி அவர்கள் கூட மேட்ச் பார்க்க போகும்போது அந்த டிஷர்ட் போய் எஸ்என்ஜேக்கு விளம்பரம்லாம் தேடி கொடுத்தாப்புல. ஸோ பிராண்ட் அம்பாசிடராகவே வந்து செயல்பட்டாங்கன்னு வச்சிங்களேன் திமுக எஸ்என்ஜேவுக்கு. நீங்கள் பல நியூஸ் சேனல்ஸில் வந்து இந்த பிரேக்கிங் நியூஸ் போடுறது பக்கத்தில் ஸ்பான்சர்ட் பைன்ற மாதிரி இந்த லோகோவில் எஸ்என்ஜேக்கு விளம்பரம் பண்ணுவாங்க. சரக்கு விளம்பரத்தை விளம்பரமாக போட்டு காசு சம்பாதிக்கக்கூடிய ஊடகங்களை தமிழ்நாட்டில் பார்க்கலாம். மற்ற டிவிகள்லையோ படங்கள்லையோ இல்லை ஏதாவது ஒரு சினிமாவில் ஒரு சீன்லேயோ சரக்கை காட்டினாலே குடி வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு, இதெல்லாம் வந்து டிஸ்க்ளைமர் போட்டால் யாருக்கும் எதுவும் ஆகாது.
ஏன்னா இவங்க விற்கிற சரக்கோட குவாலிட்டி இருக்குல்ல, அதனால எதனா ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் டிஸ்க்ளைமர் போடலன்னா யாருக்குன்னா எதனா ஆகிடும், அந்த டிஸ்க்ளைமர் போடணும். ஆனால் இவங்க நியூஸ் கிளிப்பு போடுற இடத்துலையே வந்து விளம்பரம் போடுவாங்க எஸ்என்ஜேவுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எஸ்என்ஜே நிறுவனம் வந்து திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருவருடைய கம்பெனி. அடுத்து கால்ஸ், அது சொல்ல வேண்டியதே இல்லை, பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு நபர் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறவர். இந்த 3 டிஸ்டிலரிஸ்லேருந்து ஏன் அப்படின்னா, முதல்ல நான் சொன்னேன்ல, டாஸ்மாக் குடோனுக்கு போகாமல் நேராக அவுட்லெட்டுக்கு வரக்கூடிய இந்த சரக்குகள்ன்றது, ஏன்னா மது பிரியர்கள்லாம் அங்கே வரிசையில் நின்று ரொம்ப கஷ்டப்படுறான், வெயிலில் காற்று கிடக்கிறான், கொடுத்தா அவன் குடிச்சிட்டு சந்தோஷமாக இருப்பான், ஏன்டா குடோனுக்கு போய் சுற்றி கொண்டு வர, பெட்ரோல் செலவு டீசல் செலவுலாம் அதிகமாகுது, நேராக அவுட்லெட்டு கொடுன்னு சொல்லி வண்டியை நேராக அவுட்லெட்டு கொடுத்தது இந்த 3 கம்பெனி தான் சொல்கிறாங்க. அதற்கான ஆதாரங்கள் பல டிஸ்டிலரிஸ் இங்கே இறங்கிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 14 டிஸ்டிலரிஸ் இறங்குது. அது இந்த 3 தான் வந்து நிறைய சப்ளை பண்ணுறாங்க அப்படின்றத மோப்பம் பிடிச்சி நிறைய பேர் இதில் போட்டியில் இருக்கிறவங்களும் போட்டு விட்ருக்கலான்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி போட்டு விட்டா ஏதோ ஒன்று ரைடுக்கு வந்துட்டாங்க, ரைடும் நடந்துருச்சு. இதில் வந்து அமலாக்கத்துறை இன்னும் அதுக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி எப்போ ப்ரெஸ் மீட்டு கொடுத்து என்னென்ன சொல்ல போகிறாங்கிறது தெரியல. இல்லை ஒன்றும் கிடைக்கலன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா இது அண்டர் கிரவுண்ட் டீலிங் தானே, மிரட்டுறதுக்காக தான் போடுவாங்க. ஏன்னா மணல் கொள்ளை பற்றிலாம் வந்து ரைடு நடந்தது, அது நடந்தது, இது நடந்தது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னன்னே தெரியல. அண்ணன் துரைமுருகன் எப்படி பாலிஷாக பேசி வெள்ளைக்கொடி காட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இங்கேயும் வெள்ளைக்கொடி காட்டுவாங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா ஜகத் மாதிரியான பெரிய ஆளுகிட்டலாம் ரைடுன்றதெல்லாம் வந்து சாதாரண விஷயம். 6 மாதத்துக்கு ஒரு முறை எப்படியோ வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்து போகிற மாதிரி ரைடும் வந்து போவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இது ரைடு நடத்துகிறவங்களுக்கு பிரச்சனையா, ஆட்சியாளர்கள் பிரச்சனையா, இல்லை கேள்வி கேட்காத மக்கள் பிரச்சனையானது எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரைடு மூலமாக இவங்களுக்கு பல டாக்குமெண்ட்ஸ் கிடச்சி இன்றைக்கி தொழிலதிபர்கள் பலரை வந்து இன்றைக்கி வலை வீசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை சொன்ன குற்றச்சாட்டு என்னென்னா, 1000 கோடி வரைக்கும் திமுகவுக்கு நிதியாக வந்து கருப்பு பணமாக ஒதுக்கி வச்சுருக்காங்க, இதை தான் தொகுதிகளில் வந்து பதுக்கியிருக்காங்க, தேர்தலுக்கு செலவு பண்ண போகிறாங்க, அதை நம்ம பிடிக்கணும், இதை தான் அடுத்த 1 வருஷம் மீடியா பேசணும்லாம் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, 1 வருஷம் இதே பேசிக்கிட்டு தான் மற்ற பிரச்சனை இப்போ பேசுகிறது. இந்த பக்கம் கக்கூஸ் ஊழல் இருக்குது, அந்த பக்கம் ரேஷன் கடைக்கு லோடு அடிக்கிற வண்டிக்கு வந்து கொடுத்த டெண்டரில் ஊழல் இருக்குது, இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் இருக்குது. இதெல்லாம் யாருங்க பேசுறது? அடுத்த 1 வருஷத்துக்கு டாஸ்மாகை பற்றி பேசணும் அப்படின்னா உங்களுக்கு ஆவாதவங்கெல்லாம் மாட்டினாங்க. செந்தில் பாலாஜிலாம் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டே கழுவி ஊற்றுச்சு. நீ எல்லாம் ஒரு ஆள், உனக்கெல்லாம் ஒரு அமைச்சர் பதவியா அப்படின்னு கேட்காம கேட்டிருக்காங்க. அதையும் மீறி திரும்ப அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க. அதுலேயும் வந்து கண்டிஷன் பெயிலில் தான் பெயிலில் விட்ருக்காங்க. என்னென்னு, இவர் அமைச்சராக தொடர்ந்து இதற்கப்புறம் வந்து இந்த வழக்கில் இருக்கக்கூடிய ஆதாரங்களையோ சாட்சிகளையோ பிழல் சாட்சியாக மாற்றக்கூடாது, மாறினால் இவருக்கு தண்டனை உறுதி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இதற்கு மேலே எந்த அஃபென்ஸும் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி தான் வெளியே அமைச்சிருக்காங்க. தலைவர் வந்து துறையில் வந்து சிறப்பாக செய்கிறார். பாலாஜி உள்ளே போனவுடனே இந்த 10 ரூபாய் மேட்ரு பிரச்சனை பெருசாக போச்சு. இப்போ வந்தவொடனே 20 ரூபா ஆக்கிட்டாங்க ப்ரமோஷன், பாட்டிலுக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா. இந்த பாட்டிலுக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ராலாம் வந்து கீழே இருக்கிற திமுக தலைமையிலேருந்து கிளை வரைக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா நிர்வாகிகளுக்கும் மாதம் இவ்வளோன்னு சொல்லி அமௌண்ட்டை பார்சல் பண்ணுறதுக்கு தான் இந்த 10 ரூபா 20 ரூபாலாம். பெரிய அமௌண்ட்டுக்கெல்லாம் வந்து டைரக்ட் டீலிங் தான். அதாவது ஃபேக்ட்ரி டு நாட்டாம டு பங்காளி டு நாட்டாமன்ற மாதிரி டைரெக்டாக ஃபேக்ட்ரியிலேருந்து தூக்கின்னு போய் மக்கள்கிட்ட குத்துறது. இப்போ மது பிரியர்கள் பக்கமாக வந்து பேச வேண்டிய விஷயங்கள் சிலது இருக்குது. மது பிரியர்களுடைய குமுறல்கள். ஒரு சரக்கு விற்கிறீங்க, வரவன் உடம்பு வலியோ உடல் உழைப்பை பண்ணிவிட்டு இங்கே குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அசதியாக தூங்கிடலாம், தூக்கம் வர மாட்டேங்குதேன்னு சொல்லி வாங்கி குடிக்க வரவன் ஒரு நாளைக்கு அவனுக்கு கூலியே 500-600 தான். 150 ரூபா 180 ரூபாய்க்கு ஒரு குவார்ட்டர் விற்கிறீங்க. அந்த குவார்ட்டருக்கு மேலே 10 ரூபாய் 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க. அந்த கரமத்தை தரமாக கொடுத்தாதான் என்ன, வாயிலே வைக்க முடியல, கன்றாவியாக இருக்குது, கபன்னு எரியுதுன்றாங்க. சைடிஷே வாங்குறது இல்லையா, சரக்கை வாங்கி ஊற்றி வச்சுட்டு இந்த பக்கம் ஃபோனில் ஏதாவது திமுக பற்றின வீடியோவை போட்டு வச்சுட்டு திட்டிக்கிட்டே குடிக்கிறாங்களாம், அசிங்கமாக திட்டுறாங்களாம், சைடிஷே இல்லாமல் சாப்பிட்றாங்களாம். ராத்திரி சாப்பாட்டு செலவு கூட இல்லாமல் இந்த மாதிரி குடிச்சிட்டு வயிற்றுச்சலில் போய் சாகிறதுக்கு ஏன் இப்படி தரமான சரக்கை தான் கொடுத்து தொலைங்களேன் அப்படின்றது அவங்களுடைய புலம்பலாக இருக்குது. நீங்கள் நேராக அவுட்டரில் கொடுத்தாலும் சரி, இல்லை சைட்லேருந்து அவுட்டரில் கொடுத்தாலும் சரி, தரமாக கொடுத்து தொலைங்களேன்னு அவங்க ஒரு பக்கம் புலம்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிராண்டுங்கள்லாம் பேர் கன்றாவியாக இருக்குதுன்றாங்க, புதுசாக விட்றாங்க. இது சரக்கு தானா அப்படின்ற டவுட்லேயே வந்து வாங்கி குடிக்கிற மாதிரிலாம் புலம்புறாங்க. கொஞ்சம் இந்த குடிமக்களையும் கொஞ்சம் பாருங்கள். எனக்கு என்ன டவுட்னா, அடிக்கடி வரும் இந்த ஃபுட் ரிவ்யூ பண்ணுற வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போதெல்லாம் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்னு சிலர் போயிட்டு சில ஹோட்டல்லாம் பெரிய ஹோட்டலில் போயிட்டு இது என்ன சிக்கன் கட்டு கிடக்குது, இதுனா மட்டன் நட்டு கிடக்குது, சரி இதென்னா நாய்க்கறியா குரங்கு கறியா இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணி கிச்சனுக்குள்ளலாம் பூந்து நிறைய ரைடு பண்ணுவாங்க. வாழ்த்துக்கள், அவங்களுக்குலாம் வந்து பாராட்டணும். ஆனால் அதை ஏன் டாஸ்மாக் கடையில் வந்து இங்கே இருக்கக்கூடிய பாட்டில் ஒன்று ஒன்றா எடுத்து இதில் என்னென்ன கலந்துருக்கு,
இதை குடித்தா மனுஷனுக்கு கெடுதியா நல்லதா, இல்லை அரசு சொல்லக்கூடிய பர்சன்டேஜில் தான் இவங்க எல்லாத்தையும் மிக்சிங்கை போட்டிருக்காங்களா, இல்லை எக்ஸ்ட்ரா மெத்தனால் சைனடுன்னு எதையாவது கலந்து வச்சுருக்காங்களா, இல்லை சரக்கு விற்கணுன்றதுக்காக கருமம் எந்த மூத்திரத்தையாவது ஊற்றி வச்சுருக்காங்களா, இப்படியெல்லாம் வந்து செக் பண்ணி இது தரமாக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி மக்களுக்கு கொடுக்கலாம்ல. ஏன்னா இதுவும் உள்ளே உட்கொள்றது தான். எவனும் கோட்டரை வாங்கி உடம்பெல்லாம் தைலம் மாதிரி தடவிக்கிட்டு உடம்புலியில் போய் படுக்கிறது கிடையாது, உள்ளே தான் ஊற்றிக்கிட்டு போகிறான். இதுவும் மக்கள் வந்து கன்சியூம் பண்ணுற ஒரு பொருள் தான். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் எந்த டாஸ்மாக் கடையிலேயே போயிட்டு எல்லா குவார்டர் பாட்டிலையும் எடுத்து என்னென்ன கலந்துருக்கு, என்ன தரமாக இருக்குது, என்ன தரம் குறைவாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் குடிக்கிறத ப்ரமோஷன் தான் பண்ணுறீங்க, அந்த கருமத்தை லீகலாக பண்ணுறீங்க. அந்த கருமத்தை ஒழுங்காக பண்ணுங்களேன். இங்கே ஏன் எல்லாரையும் சாவடிக்கிறீங்க அப்படின்றது தான். ஏன்னா இங்கே குடிக்க வச்சுட்டு அவங்ககிட்டருந்து வாங்குற காசில் தேர்தல் நிதி செலவு பண்ணுறீங்க. அவனுக்கே 100-200 தேர்தல் ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்க. ஜெயிச்சு வந்தாக்கா மாதம் 1000 ரூபான்னு சொல்லி பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க. எல்லாத்தையும் அவங்ககிட்ட தான் கொடுக்குறீங்க. அவன் இருந்தால் தானே திரும்ப உங்களுக்கு வருமானம். அவனையும் சாவடிக்கிற மாதிரி கேவலமான சரக்கை கொடுத்து கொள்றீங்களே, மனசாட்சி இருக்குதா? அவன் காசை வாங்கி அவனுக்கே விஷம் கொடுக்குறீங்க. மனசுங்களா நீங்களாம் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. இந்த பதிவினுடைய முடிவு பதிவு வந்திருக்கோம். உண்மையிலேயே நான் கேட்க வந்தது என்ன அப்படின்னா, இப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே ஆல்ரெடி அவர் இந்த அரசு ஊழியர்களுக்கெல்லாம் வேலை வாங்கி தர்றதான் வாங்கிட்டு அந்த ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதுக்கே இத்தனை மாதம் ஜெயிலில் இருந்துட்டு இப்போ தான் வெளியே வந்திருக்காப்புல. அதுவும் பெயிலில் தான் வந்திருக்காப்புல. பெயிலில் வந்து ஒரு அமைச்சராகி திரும்பவும் அவர் அஃபென்ஸ் பண்ணால் திரும்ப தூக்கி உள்ளே வைக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் 26 ஆட்சிக்கு வருவீங்களோ வரமாட்டீங்களோ, ஆனால் ஆட்சியை இழந்தாலும் சரி, ஆட்சியில் இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் அடுத்த 5 வருஷத்துக்கு மாற போகிறது கிடையாது. இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அவங்க உங்களை என்ன செய்ய போகிறாங்களோ அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ தான் ஏதோ பில்லிங் சிஸ்டம்ன்றீங்க, எல்லாத்தையும் வந்து ஸ்கேனர் கொண்டு வரான்றீங்க, பாட்டில்கள்லாம் கரெக்டாக போகுது வருது அப்படின்றீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறுகள் எல்லாத்துக்குமே உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆவான்ற மாதிரி இங்கே வந்து தண்ணி குடிக்க வேண்டிய நிலைமை வரும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஆனால் என்னுடைய ஆசை இல்லை, என்னுடைய எண்ணம். ஏன்னா தவறு யார் செஞ்சாலும் அது தவறு தான். அதற்கான தண்டனைகள் பெற்றுத்தர வேண்டியது சட்டத்தின் கடமை. அதை இங்கே இருக்கக்கூடிய பாஜக ஆட்சி செய்யுமா? மத்தியில் இருக்கக்கூடியது இல்லைனா அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இதையும் வந்து டீலில் விட்டுட்டு திமுக 22 MP இருக்காங்களே அவங்க வச்சு சைடில் ஏதாவது அண்டர் கிரவுண்டில் பண்ணிக்குவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த காணொலியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை, தரமான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தென் எனக்கு பாஜக சாய பூசுறதா இருந்தாலும் சரி, திமுக சாய பூசுறதா இருந்தாலும் சரி, தாராளமாக பூசுங்க. ஹாப்பி ஓலி அப்படின்றதையும் சொல்லிவிட்டு, ஏண்டா ஓலிக்கு ஹாப்பி சொல்கிற, அப்போ நீ தமிழ்னே இல்லையா அப்படின்னு ஒரு குரூப்பு கிளம்போ. அவங்களுக்கும் நன்றி. உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வணக்கம். நான் உங்கள் வேலூர் NKR.